சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்னைக்கு சூடாக வெண்பொங்கலும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், மெதுவடை இதான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்கிறத பார்த்தா மட்டும் போதாது, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வடை செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன். மெதுவடைக்கு ஒரு 200 கிராம் உளுந்து, புழுங்கலரிசி, இவ்வளோ புழுங்கலரிசி போடணும். இதில் போட்டோம்னா கொஞ்சம் முறுமுறுனும் இருக்கும், இவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வடை. இவ்வளோ அரிசி போதும், 200 கிராம் உளுந்துக்கு இவ்வளோ அரிசி. இதை நல்லா ஒரு 2 முறை கழுவி தண்ணி இருத்துடணும். நல்லா பசைஞ்சு கழுவி தண்ணி இருத்துட்டு 3வது தண்ணியில் இதை ஊற வைக்கணும். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். அப்படி ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் வடை. உளுந்து கழுவி 2 தண்ணி அலசி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது ஊறின்னு இருக்கட்டும். நம்ம சாம்பாருக்கு பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சிறுபருப்பு, இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி 1, ஒரு பெரிய வெங்காயம் 1, ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அவ்வளோதான். இது தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் வேக போட்டுருவோம், வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். 3/4 டம்ளர் பச்சரிசி, இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் பச்சரிசி. இந்த முழுசா சிறுபருப்பு ஃபுல்லாக கோபுரம் மட்டும் போடணும். சிறுபருப்பு போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். 3/4 டம்ளர் பச்சரிசி, அது கோபுரமாக வர வரைக்கும் சிறுபருப்பு. இது ரெண்டையும் தண்ணி விட்டு ஒரு 2 முறை நல்லா பசைஞ்சு கழுவிக்கலாம். இது பாருங்க, நம்ம சாம்பார் சிறுபருப்பு வெந்துருச்சு பாருங்க. சாம்பாருக்கு போட்ட சிறுபருப்பு ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இதை பாருங்க, 3/4 பதம் வெந்திருக்கு. இதில் இந்த கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. முந்தியெல்லாம் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க பொங்கலுக்கு. நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பொங்கலுக்கு சாம்பார் வைப்பாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு இட்லிக்கும் அதே சாம்பார், சாப்பாட்டுக்கும் அதே சாம்பார் பொங்கலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பொங்கல்னா இந்த சாம்பார் தான் ஸ்பெஷலு. இந்த குட்டி குட்டியாக கத்திரிக்காய் போட்டுறதுக்கும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கழுவி பருப்பில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, கத்திரிக்காய் அலசி போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும், இது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கோம் சாம்பாரில், அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். கலரி விட்டுட்டு இது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி திட்டமாக தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. கரெக்டாக இருக்கும். இது கொதிச்சு இந்த காயெல்லாம் வெந்து வர்றதுக்குள்ளே, இந்த காய் வேகிறது இந்த காயும் அந்த 3/4 பதமாக விட்டுருக்கோம்ல பருப்பு, அதுவும் இந்த காயும் எல்லாம் ஒன்றா வெந்து வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் கொதிக்கட்டும், பொங்கல் பார்த்துக்கலாம். பாருங்க, பொங்கல் வெந்திருக்கு, 3/4 பதம் வெந்துருச்சு.
பருப்பு அரிசி எல்லாம் நல்லா குழஞ்சி இவருங்க 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த 3/4 பதம் வெந்திருக்கும் போது இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுனோம்னா அந்த மீதி உடையாமல் இருக்குல்ல, அந்த அரிசியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா குழ குழன்னு சூப்பராக வரும் பொங்கல். இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். உப்பு தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி மேலாட்ட நிற்கக்கூடாது, ஃபுல்லாக கலந்து விடணும். அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். இப்போ பொங்கலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சும்மா ஒரே ஒரு சிட்டிகை, பட்டும் படாமல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அங்கங்கே நிற்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். சிம்லேயே இருந்துச்சுன்னா அழகாக வெந்துடும் பாருங்க. சும்மா தலை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் பாருங்கள் கரண்டியில் எடுத்து இப்போ காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ தாளிச்சுக்கலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பொங்கலை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். அது கொஞ்சம் சின்ன குழிக்கரண்டி, அது ஒரு 4 ஸ்பூன் அளவு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதில். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூனு, இதில் இங்கே மசாலா டப்பாவில் இருக்குது சின்ன ஸ்பூனு. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். மிளகு ஒரு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன், சீரகம் ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகு போடுறேன், பாருங்கள் எவ்வளோ மிளகு போடுறேன்னு. இந்த அளவுக்கு போட்டுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் வரும். 2 ஸ்பூன் அளவு மிளகு. இது பொரிஞ்சிடுச்சு, மிளகும் சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு விரல் அளவு இஞ்சி, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சுட்டு இருக்கட்டும். இது கூட முந்திரி பருப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்கும், 15-20 முந்திரி பருப்பு இருக்கும், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வறுந்துருச்சு. இப்போ வந்து இதில் கருவேப்பிலை
கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். தாளிச்சதை எடுத்து பொங்கலில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். தாளிச்சாச்சு. கொஞ்சம் நெய் போட்டு, இது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டியாக இருக்குது. நம்ம இதில் போட்டோம்னா அந்த பொங்கல் சூட்லேயே அது மெல்ட் ஆகிடும். நெய்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. எப்பவுமே இவ்வளோ நெய் இவ்வளோ எண்ணெய்லாம் சேர்க்கறது இல்லை, சிலதுக்கு மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். பாருங்க எப்படி இருக்குது பொங்கல், நல்லா வாசனையாக சுட சுட அருமையாக இருக்குது பாருங்க பொங்கல். வெறும் பொங்கலை எதுவுமே சாம்பார் சட்னி எதுவுமே எல்லாமே வெறும் பொங்கலையே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது தலை தலை. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கத்திரிக்காய் அங்கங்கே தெரியணும், கத்திரிக்காய் தெரியணும் சாம்பாரில் அங்கங்கே, அப்படி இருக்கணும் சாம்பார். ரொம்ப குழஞ்சி ஓடிடக்கூடாது. இது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 கொட்டை அளவு புளி, அவ்வளோதான், நிறைய தேவையில்ல. ரொம்ப புளிப்பாலாம் இருக்க வேணாம் சாம்பார். கொஞ்சம் லேசான புளி போட ஒரு 2 கொட்டை புளி இருந்தாலும் போதும், இதுக்கு திட்டமாக இருக்கும். அதை கரைச்சி அதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. சாம்பாரை பக்கத்தில் மாற்றி வச்சிடலாம், கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுக்கலாம். ஒரே கடாயில் தான் எல்லாமே பண்ணேன், நிறைய பாத்திரத்தை போட்டு அழுக்கு பண்ணிக்காமல் ஒன்லி எல்லாத்தையும் அழகாக முடிச்சிடலாம். நம்மளுக்கு டைம் இல்லைன்னா நிறைய பாத்திரத்தை அழுக்கு பண்ணிக்கலாம், டைம் இருக்கும்போது ஒன்றிலே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் தாளிக்க. எண்ணெய் காயறதுக்குள்ளேயே வெங்காயத்தை கட் பண்ணுறேன் நான். எண்ணெய் காயிற நேரத்தில் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா நம்ம மேலே வெடிக்காமல் இருக்கும் கடுகு. அந்த மாதிரி கிளறி விட்டோம்னா, இல்லைன்னா கலர வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம மேலே வெடிக்காமல் இருக்கிறதுக்காக கரண்டி போடுறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ரொம்ப வதக்கக்கூடாது. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து கொட்டிக்கலாம் சாம்பாரில். கொட்டியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அந்த வாசனை வெளியே போகக்கூடாது. அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் எப்போ தாளிச்சாலும் ஒரு தட்டை போட்டு டக்குன்னு மூடிடுங்க. சாம்பாருன்னு இல்லை, எது தாளிச்சாலும் மூடிடுங்க. அப்போதான் தாளிப்போட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வடை போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இந்த பாருங்க, அரைச்சாச்சு. உளுந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அங்கங்கே ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைங்க. அப்போ நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா மெத்துன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் வடை. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இது பாருங்க, 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா பெரிய பச்சை மிளகாய் இது, அதனால 2 போதும்னு நிறுத்திட்டேன். நான் குழந்தை சாப்பிட்றதுனால காரமாக இருக்கும், இதுவே சரியாக இருக்கும். காரம் வேணுன்றவங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நம்ம பாப்பா சாப்பிடுவாங்க, அதனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாம். சமையலில் சிலதை அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொருள் இந்த ஆப்ப சோடா மாவு. அது கொஞ்சமாவது அந்த வடையில் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இந்த அளவு தான். எனக்கு அது நிறைய போடவே மனசு வராது, அதெல்லாம் கொஞ்சமாக, சும்மா ஒரு செட்டிக்கு அளவு தான் நான் போடுறேனே. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. வடை போடுறது பெரிய கஷ்டம்னு நினைப்பாங்க எல்லாம், அப்படி ஒன்றும் இல்லை. பாருங்க, தண்ணி தொட்டுமா கையில், அவ்வளோதான். எடுத்து இப்படி ஒரு உருட்டு, 2 உருட்டு உருட்டினோமா அப்படியே கையிலே தட்டிக்கலாம். பாருங்க, அப்படியே தட்டி நடுவில் கட்டை விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான். இதுக்கு பெருசாக ரொம்ப கையில் வச்சு தட்டி அதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு அளவு பார்த்தெல்லாம் போட தேவையில்ல. கையில் எடுத்துனோமா 2 உருட்டு உருட்டினோமா நடுவில் விரலை வச்சு அழுத்தினோமா, அவ்வளோதான், அப்படியே போட்டு போடலாம். ரொம்ப ஈஸி தான் அந்த வடை போடுறது. இதுக்கெல்லாம் என்னென்னமோ போடுறாங்க, வீடியோவில் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் எனக்குமே இதெல்லாம் தெரியாமல் தான் இருந்தது. எங்கள் அக்கா ஒருத்தர் வடை போடும்போது நான் பார்த்தேன், இந்த மாதிரி தான் போட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சமையல்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நிறைய இருக்கும். அதை கவனித்து பார்க்கணும். நம்மளுக்கு தான் வடை போட தெரியுமே, நான் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க என்ன போடுறாங்கன்ட்டு யாருன்னா சமைக்கும் போது பக்கத்தில் இருந்தோம்னா அதை கவனிக்கணும். என்ன சாதாரண பொங்கல் வடை சாம்பார் தானே, இது எல்லாம் தானே வைக்கிறோம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் சமையலில் இருக்கும். அதனால் எங்கே போனாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவ்வளோதான் வடை. எவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு முடியும் வடை. இந்த வடை வெந்துருச்சு, வடை வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. கரண்டி வச்சு திருப்பினோம்னா அங்கங்கே ஒட்ட செய்யும் சில டைமில் உளுந்து. இந்த மாதிரி குச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கு. இந்த மாதிரி குச்சி வச்சுக்குங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்குது இந்த குச்சி. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பாருங்க. திருப்பும் போது எங்கேயும் ஒட்டல பாருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும். எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அடுத்து போட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில நான் என்ன போடுறேன்னு தெரியாமல் போயிடும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்லாம் தனித்தனி வீடியோவாக போடணுன்னா அதுக்கு சொல்லுங்கள். இது பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குது. தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் பொங்கல் சூப்பராக. அந்த கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் தலை தலைன்னு இருக்கணும். பாருங்க சாம்பார் ஊற்றி சூடாக ஆவி பறக்குது பாருங்க. அவ்வளோதான். வடை பாருங்க எப்படி இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் வடை சூப்பராக. நாங்கள் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.